Hi all, welcome to Smart Learning Center. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கோட் நம்பர் 45 50th क्वेश्चन. சோ நம்ம கெமிஸ்ட்ரியில உள்ள क्वेश्चंसலாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல 50th क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா திரும்ப எங்க இருந்து அப்படினு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன்ல இருந்து क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चनே நம்ம இந்த பேப்பர்ல அதுதான் பார்த்தோம். சோ இங்க என்ன பண்றாங்க அப்படினா திரும்ப எனர்ஜி அண்ட் ரேடியஸ் ஆஃப் இங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட் of helium plus and lithium 2 plus அப்படினு கொடுத்திருக்காங்க. then உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காண்டி givenல என்ன பண்ணிட்டாங்க values கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சே நம்மளால என்ன பண்ண முடியும் டைரக்ட்டா இந்த ஃபார்முலாஸை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப இந்த ஃபார்முலா ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படினா திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படினா மீனிங் என்ன n வேல்யூ 1 அப்படினு மீனிங். and அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா helium plus lithium 2 plus. so அப்போ இதோட atomic numbers மட்டும் தெரியணும். so அப்ப atomic number helium க்கு என்னது 2. so அதுக்கு அடுத்து lithium க்கு 3. அப்ப இதான் என்னது z values. so அப்ப இந்த ரெண்டு வேல்யூ வச்சு என்ன கேட்டிருக்காங்க e and r value. so அப்ப இந்த ரெண்டுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிரலாம். so ரெண்டையும் நம்ம திரும்ப டெரைவ் பண்ணிரலாம். so அப்ப nth orbital energy என்ன வரும்? so ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த வேல்யூமே கொடுத்துட்டாங்க. so அந்த வேல்யூ தான் இங்க क्वेश्चनலே இருக்கு, அதாவது அந்த ஃபார்முலாலே இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் 2.18 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 18 இன்ட்டு என்ன வரும் இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த இசட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் மட்டும்தான் என்னது இல்லை இங்கே இல்லை, அந்த ரேடியஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ யூனிட்டு ஜூலு. ஸோ ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ல தானே இது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்னது ரேடியஸ், nth ஆர்பிட்டால் ரேடியஸ், அதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க 52.9. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் இன்டூ என் ஸ்கொயர் பை இசட்டு. ஸோ இப்போ இதோட யூனிட் பார்த்தோம்னா பிகோமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு எலிமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஹீலியம் 2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. என் வேல்யூ என்னது தான் 1, ரெண்டுக்குமே என்னது ஃபர்ஸ்ட் போர் ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்க. இசட் வேல்யூ இங்கே என்ன இருக்கு இசட் வேல்யூ என்ன இருக்கு அட்டாமிக் நம்பர் தான் 2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா En is equal to therefore minus 2.18 into 10 power minus 18. Z value is 2, so 2 square is 4, and then n value is 1, 1 square is 1, so 4 divided by 1 is 4. Unit is joule, and radius you have to substitute simultaneously. so இப்போ பார்த்தோம்னா என்ன இருக்கு 52.9. so இப்போ n value 1, so 1 square is 1, so divided by z value it is 2. so இப்போ the final answer would be என்ன இருக்கும் 4 ஆல அது மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்குமா? so இப்போ 4 2s are around 8 வருமா? so அப்போ அப்ராக்சிமேட்டா நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதில் பார்த்தோம்னா என்ன இருக்குது 8.9 சம்திங் இருக்குது இன்ட்டு 10 பவர் மைனஸ் 18 ஜூல் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். தென் இங்கே பார்த்தோம்னா 52.9 2ஆல் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் 50 2ஆல் டிவைட் பண்ணால் 25 வருமா? ஸோ அப்போ 26.5 அந்த மாதிரி சொல்லிடலாமா? அப்போ 26.5 பிகோமீட்டர் இங்கே ஜூல். ஸோ இது எதுக்கு ஹீலியம் 2 ப்ளஸுக்கு, அதாவது ஹீலியம் ப்ளஸுக்கு, அண்ட் லித்தியம் 2 ப்ளஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் என்னது 3. ஸோ அப்போ n வேல்யூ சேம் 1 தான், பட் இசட் வேல்யூ என்னது 3. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணோம்னா சேம் ஃபார்முலா. ஸோ அப்போ E is equal to என்ன வரும் மைனஸ் 2.18 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 18 இன்ட்டு என்னது இசட் வேல்யூ இங்கே 3. ஸோ இப்போ 3 ஸ்கொயர்னா 9 டிவைடட் பை 1 ஸ்கொயர் என்னது 1 தான். ஸோ அப்போ அதே ஜூலு. தென் இங்கே ரேடியஸ் ஈக்குவல் டு என்னது 52.9 இன்ட்டு என்ன வரும்? ஸோ அதுக்கடுத்து ஃபார்முலாவில் என்ன இருக்குது n ஸ்கொயர். ஸோ அப்போ 1 ஸ்கொயர் 1 டிவைடட் பை என்னது இசட்டுங்கிறது 3. ஸோ இப்போ 3ஆல் என்ன பண்ணுறோம் கட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணும் இங்கே 9ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 9 2s are என்ன வரும் 18 வரும், பட் இங்கே சம் வேல்யூஸ் இருக்குல்ல அரௌண்ட் 0.2 மாதிரி இருக்கா? ஸோ அப்போ 18 வர்றதை நம்ம 19 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 19 பாயிண்ட் சம்திங் வரும் இன்ட்டு 10 பவர் மைனஸ் 18 ஜூல். அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம்னா என்ன இருக்குது 3ஆல் கட் பண்ணுறோம். 50 3ஆல் கட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அரௌண்ட் எந்த வேல்யூ வரும் ஒரு 15 16 வருமா?
ஸோ அந்த 15-16ஓட ஒரு 17 நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்ராக்ஸாக எடுத்து ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆன்சருக்கு நியர்பையான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்முலாக்கு தேவையானது அவங்களே கிவனில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசனில் இருந்து. புரியுதா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.